என் உள்ளம் யானியே உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே. சே, அந்த படத்துல ஹீரோ என்ன அழகா லவ் பண்ணுவான். நானும் தான் ஒருத்தனை கட்டியிருக்கேனே. கல்யாணம் ஆன புதுசுல என்னை சுத்தி சுத்தி வந்தான். இப்ப என்னன்னா போனையே சுத்துறான். மூஞ்சிய பாரு. இது ஒண்ணு அப்பன மாதிரியே உன்னை பார்த்து பார்த்து பைத்தியம் ஆயிடுச்சு. கட்டினது ரூம்ல உட்காந்து ஃபோன் பார்க்குது, பெத்தது ஹாலில் உட்காந்து ஃபோன் பார்க்குது. நான் பெத்ததும் சரியில்லை, நான் கட்டினதும் சரியில்லை. சி, இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானாலும் விட்டுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமையானால் தான் அதிகமாக வேலை இருக்குது. கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்குதா? சமைக்கணும், துவைக்கணும், விளக்கணும். சே, ஒரு நிமிஷம் கூட மனசுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இந்த மனுஷனாவது கொஞ்சமாவது பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு வராரா பாரு. அப்படியே ஃபோனையே கெதின்னு உட்காந்துருக்க வேண்டியது. அப்போ சோறு கீருன்ட்டு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் சின்ன பொண்ணு, என்ன வாசம் மூக்க தொலைக்குது? சாப்பாடு ரெடி ஆயிட்டோ? சாப்பிடலாமா? அந்த மூக்கை பிடிச்சி அப்படியே ரெண்டா நறுக்கி போட்டுருவேன், தெரியுமா? வாசம் வருதான் வாசம். இவ்வளவு நேரமா எங்கயா போனேன்? ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா போதும், அந்த போனையே கெதின்னு உட்காந்துருக்க வேண்டியது. அந்த சில்லு வந்து இந்த வயசுலயே போன் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இந்த வயசுல போன் பார்க்க ஆரம்பிச்சா அது கண்ணு என்ன ஆகுறது? என்னைய மாதிரி இப்பயே கண்ணாடி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அந்த புள்ளைய சத்த நேரம் பார்த்துக்கிட்டே என்ன போனையே கெதின்னு உட்காந்துருந்தா? நீ சொல்லிருக்கலாம்ல, நான் என்ன பாத்துக்க மாட்டேன்னு சொன்னேனா? ஆமையா, உங்ககிட்ட வந்து ஒரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிள்ளைய பார்த்துக்க, போன் பார்க்க கூடாத, நீயும் போன் பார்க்காத அப்படின்னு. என் வேலையை யார் பார்க்கறது? உங்கள்கிட்ட வந்து பாடம் நடத்திட்டு இருந்தா. சே, ஞாயிற்றுக்கிழமை கூட மனுஷரை நிம்மதியா இருக்க விடுறதே இல்லை. இதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணு, அதை பண்ணாதன்னு நொய்யுங்க வேண்டியது. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆபீஸே வச்சிடலாம் இருக்கு. உங்க தொல்லை தாங்க முடியலம்மா. என்ன என்னங்க முணுமுணுப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா சும்மா பேசிட்டு இருந்தேன். இந்தா நான் போய் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு. எப்பா இவகிட்ட வாயை கொடுத்தோம், மத்தியானம் சோறு கிடைக்காது, ஓடிடுவோம். யோ இல்லையா? என்ன சின்ன பொண்ணு? ஏய், எதுக்கு அடிக்கிற? இனிமேலாச்சும் சொல்லாம செய், அதுக்குதான் இந்த குட்டு. சே,